ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ராப்பர்ட்டி லா தொடர்பான சமீபத்திய உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வழக்கு சுருக்கத்தை, குறிப்பாக பிரதிவாதிகள் தங்கள் உரிமை மற்றும் சொத்து மீதான ஆர்வத்தை நிரூபிக்க முடியவில்லை என்பதற்காக வாதிக்கு ஆதரவாக டிகிரி ஆஃப் பொசஷன் பிறப்பிக்க முடியாது என்பதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட் பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும். 4 ஜனவரி 2023 அன்று உச்சரிக்கப்பட்ட ஸ்மிருதி தெபர்மா டெட் த்ரூ லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் வர்சஸ் பிரபா ரஞ்சன் தெபர்மா அண்ட் அதர்ஸ் என்ற முக்கியமான தீர்ப்பில் மகாராணி சந்திரதாரா தேவியின் சார்பாக ஒரு வழக்கறிஞராக ஸ்மிருதி தெபர்மா வழக்கு தாக்கல் செய்தார். வாதிக்கு ஏ அட்டவணையில் உரிமை மற்றும் ஆர்வம் இருப்பதாக ட்ரையல் கோர்ட் தீர்ப்பளித்தது. ஆனால் அட்டவணை பி சொத்து தொடர்பாக ஆணை எதுவும் பிறப்பிக்கவில்லை. ஷெட்யூல் பி சொத்து தொடர்பான அவரது வழக்கை தள்ளுபடி செய்த ட்ரையல் கோர்ட் ஆணையை வாதி சவால் செய்யவில்லை. எனவே அந்த அளவிற்கு ட்ரையல் கோர்ட்டின் உத்தரவு இறுதியானது. மேல்முறையீடுகளில் கவுகாத்தி உயர்நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட்டின் தீர்ப்பை மாற்றி அமைத்தது. இதனால் வேதனையடைந்து தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஷெட்யூல் ஏ சொத்தை மகாராணி சந்திரதாரா தேவி ஹோட்டல் கோஷ் மஹால் லிமிடெட் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு வழங்கியதாக இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. எவ்வாறாயினும் வாதி இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக எந்த ஆவணத்தையும் பதிவு செய்யவில்லை. பிரதிவாதிகள் 1 முதல் 7 வரை கூட ஹோட்டல் கோஷ் மஹால் லிமிடெட் அந்த சொத்தை மகாராணி சந்திரதாரா தேவிக்கு குத்தகைக்கு கொடுத்தது என்பதை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் உடைமைக்கான தன்மை மற்றும் உரிமை சர்ச்சைக்குரியதாக இருந்த போதிலும் கூட ஹோட்டல் கோஷ் மஹால் லிமிடெட் ஷெட்யூல் ஏ சொத்தை உடைமையாக வைத்திருந்தது என்பதை பதிவு செய்த உண்மைகள் நமக்கு காட்டுகின்றன. மேலும் 1968க்கு பிறகு இந்தியன் ஏர்லைன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் சொத்தை காலி செய்யும் வரை பிரதிவாதி எண் 2க்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் வாடகை செலுத்தியது என்பதை பிளைன்டிஃப் நமக்கு காட்டுகிறது. அதன் பிறகு அவர் ஷெட்யூல் ஏ சொத்தை உடைமையாக்கி விருந்தினர் மாளிகையாக தொடங்கினார் என்ற வாதியின் கூற்று ஆதாரமற்றது அல்லது நம்ப முடியாததாக இருக்கிறது. உறுதிமொழியை ஆதரிக்க எந்த ஆவணமும் ஆதாரமும் இல்லை என்பது மட்டுமல்லாமல் உடைமை பொதுவாக வாடகை செலுத்தப்படும் வீட்டு உரிமையாளருக்கு வழங்கப்படும். எனவே பதிவு செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகள் பிரதிவாதிகளின் வழக்கை ஆதரிப்பதாக உள்ளது. மேலும் அட்டவணை ஏ சொத்தின் ஒரு பகுதி பிரதிவாதி எண் 8இன் உண்மையான உடைமைக்கு வந்தது. இதேபோல பிரதிவாதி எண் 9 முதல் 11 வரை தங்களுக்கு சாதகமாக நிறைவேற்றப்பட்ட விற்பனை பத்திரங்களின் அடிப்படையில் நிலத்தின் பகுதிகளை வாங்கியதாக தெரிவித்தனர். இந்த உண்மை பின்னணியில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட தேதியில் அட்டவணை ஏ சொத்து வாதியின் உண்மையான உடைமையில் இல்லை என்ற பிரதிவாதிகளின் கூற்றை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். வெற்றி பெற வேணும் அப்படின்னா வாதி தனக்கு அட்டவணை ஏ சொத்தின் சட்டபூர்வ உரிமை இருப்பதை நிரூபிக்க வேண்டும். வாதி ஏ அட்டவணையில் உள்ள சொத்தின் மீது ஒரு பெட்டர் டைட்டில் மற்றும் உரிமைகளை நிறுவும் வரை பிரதிவாதிகளை அகற்ற முடியாது. பிரதிவாதி எண்கள் 1 முதல் 12 வரை அட்டவணை ஏ சொத்தில் தங்கள் உரிமை, டைட்டில் மற்றும் ஆர்வத்தை நிரூபிக்க முடியவில்லை என்பதற்காக வாதிக்கு ஆதரவாக டிகிரி ஆஃப் பொசஷன் பிறப்பிக்க முடியாது. உடைமையில் இருக்கும் பிரதிவாதிகள் தங்கள் உடைமைகளை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் உரிமையுடையவர்கள். அவர்களை அகற்ற முற்படும் நபருக்கு உடைமைக்கான உரிமை வடிவில் சிறந்த சட்டபூர்வ உரிமை இருந்தால் தவிர பிரதிவாதிகளை அகற்ற முடியாது. தற்போதைய வழக்கில் சொத்தின் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆதாரத்தின் சுமை வாதியின் மீது உள்ளது. சாட்சிய சட்டத்தின் 101வது பிரிவின்படி இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. உண்மையை நிரூபிக்கும் சுமை வலியுறுத்தும் பார்ட்டியை சார்ந்ததே தவிர அதை மறுக்கும் பார்ட்டி மீது அல்ல என்று பிரிவு 101 கூறுகிறது. சாட்சிய சட்டத்தின் 102வது பிரிவின்படி இரு தரப்பினரும் ஆதாரங்களை சேர்க்க தவறினால் வழக்கு தோல்வியடைந்ததாக கருதப்படும். பிரதிவாதியின் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மாற்றுவதற்கான ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் வாதியால் உருவாக்க முடிந்தால் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் மாறுவது நிகழ்கிறது. அத்தகைய சான்றுகள் இல்லாத பட்சத்தில் ஆதாரத்தின் சுமை வாதியின் மீது உள்ளது மற்றும் அவர் டைட்டிலை நிரூபிக்க முடிந்தால் மட்டுமே விடுவிக்கப்பட முடியும். டிஃபென்ஸ் வீக்காக இருக்குது அப்படின்றதுக்காக வழக்கை ஆணையிடுவதற்கு இதை ஒரு நியாயமாக கருத முடியாது. தற்போதைய வழக்கில் வாதியானது அட்டவணை ஏ சொத்தின் உரிமையை நிரூபிக்கும் சுமையை அவள் டிஸ்சார்ஜ் செய்திருந்தால் ஷெட்யூல் ஏ சொத்தை பொறுத்தவரை வெற்றி பெற்றிருக்க முடியும்.
சாட்சிய சட்டத்தின் 101 மற்றும் 102 பிரிவுகளின் உண்மையான விளைவு இதுவாக இருக்கும். எனவே சாட்சிய சட்டத்தின் விதிகளின் கீழ் வாதி திருப்தி அடைந்து சுமையை நீக்கியிருக்க வேண்டும். அப்படி நீக்காமல் தவறுகிற பட்சத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்படும். எனவே உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பு மற்றும் ஆணையை சரியாக ரத்து செய்தது என்று கூறி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது.